இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி. ஸோ இதுவுமே வந்து ஒரு யூஎக்ஸ் கான்செப்ட் தான். லா பத்தின கான்செப்ட். ஓகேவா? ப்ரீவியஸா வந்து நெறைய யூஎக்ஸ் கான்செப்ட் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து 2 ஸ்க்ரீன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணு வந்து ஊபர், இன்னொன்னு வந்து மிந்த்ரா. ஸோ லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ வச்சு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் ஸ்பேசிங் வந்து குடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 குடுக்குறோம். 8 ஃபாலோ பண்றதுனால எல்லா பிளேஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம், 8 வந்து ரிப்பீட்டடா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் அந்த மாரி யூனிஃபார்மா வந்து கரெக்ட்டா சேம் ஸ்பேசிங் வந்து குடுக்கவே கூடாது. ஸோ 8 பாயிண்ட் ஸ்பேசிங் சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா 8, 16 நெறைய வேரியன்ட் இருக்கு ரைட்டா? ஸோ பட் அதுல வந்து எந்த மாரி குடுக்கணும் அப்படின்றதும் இருக்கு. ஸோ ஹியர் ரியல் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஊபர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஊபர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இன்சைட் த கார்ட் இந்த இமேஜ்க்கும் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு இமேஜ் வாட்டெவர் இட் இஸ் இதுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில இருக்க ஸ்பேசிங் வந்து லெஸ் கரெக்டா? ஸோ இதுக்கும் இதுக்கும் இருக்க ஸ்பேசிங் வந்து லெஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போகும்போது அதுக்கு ஸ்பேசிங் வந்து டிஃப்ரெண்ட் கரெக்டா? ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ ரிலேட்டட் கண்டென்ட்டா இருந்தா ஸ்பேசிங் வந்து லெஸ்ஸா குடுக்கணும். இதே வந்துட்டு மேபி டிஃபரண்ட் செக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்பேசிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங் வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிந்த்ரால வந்துட்டு ஸோ இது வந்து பிராண்ட் நேம். பிராண்டும், டிஸ்கிரிப்ஷனும் எப்படி இருக்கு அப்படின்னா டுகெதரா இருக்கு. கரெக்ட்டா. அதுக்கு அவ்வளோ ஸ்பேசிங்ஸ் குடுக்கல. அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்க அப்பன்னா, எம்ஆர்பி. எம்ஆர்பி அப்புறம் வந்து எல்லாமே குடுத்துருக்காங்க ரைட்டா? ரூபீஸ் எவ்வளோ சேல் பண்ண போறாங்க, எவ்வளோ ஆஃப் நம்மளுக்கு அது எல்லாமே போட்டிருக்காங்க. அது எல்லாமே ஆல் டுகெதரா இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் டூ த பை நவ். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கு, இதுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம கன்டென்ட்ட வந்து பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா குரூப் பண்ணி வைக்கணும். ஸோ சும்மா வந்து எல்லாத்துக்குமே 8 அப்படின்னு சொல்லிட்டு 8, 8, 8 ஸ்பேசிங்ன்னு குடுக்கவே கூடாது. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, எம்ப்டி ஸ்பேஸ் கிடையாது. அதுதான் வந்து யூசருக்கு வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டிய வந்து குடுக்கும். அவங்க ரீட் பண்ணும்போது, ஓகே இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு குரூப்டு அந்த மைண்டுக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, இது ஃபுல்லாமே டுகெதரா இருந்தா இது எல்லாமே குரூப்டு கன்டென்ட். இது எல்லாமே இது ரிலேட்டட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். இதே வந்து ஒரு ஸ்பேசிங் விட்டு நெக்ஸ்ட் ஒரு ஒரு லாங் ஸ்பேசிங் குடுத்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷனா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்குன்னு லாங் ஸ்பேசிங்னா ரொம்ப இல்ல 32 அந்த மாரி. ஸோ லைக் பேஸ்ட் ஆன் த டிசைன் டெஸ்க்டாப்பா 32 வரைக்கும் போலாம். கரெக்ட்டா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 16 அந்த மாரி ஸ்பேசிங் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆல்ரைட். சீ யூ டிசைனர்ஸ்.